கண்ணியம் நிறைந்த சோனச்சோலை உறவுகளே, ரமலானுடைய மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று இந்த மாதத்திற்குண்டான சிறப்பை பற்றி சொல்லும்போது இந்த குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கி வச்சிருக்கோன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆனுடைய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது. குர்ஆன் இறங்கிய மாதம். அதிகமாக குர்ஆன் ஓதணுங்க. நமக்காக இறங்கிய அந்த வேதத்தை நம்ம ஓதாட்டி வேறு யார் ஓதுறது? கண்ணியமானவர்களே, நீயத்து வைங்க. ரமலானுடைய மாதத்தில் ஒரு 7 குர்ஆனாவது நான் முடிக்கணும். ஒவ்வொரு வக்துலையும் டைமிட்டு இத்தனை ஜுஸை நான் ஓதுறேன்னு கணக்கிட்டு நீங்கள் ஓதினால் நிச்சயமாக நம்மால் குர்ஆன் ஷரீஃபை முடிக்க முடியும். அல்லாஹுடைய கலாமை ஓதி முடிக்க முடியும். தனிப்பட்ட நாட்களில் நாம் ஒரு எழுத்தை ஓதுனா 10 நன்மை அப்படின்னா ரமலானுடைய மாதத்தில் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை என்பதை நாம் எண்ணிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.